ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களோ, நம்ம பேரண்ட்ஸோ, நம்மளுடைய ஸ்பவுஸ், முக்கியமாக கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, யாராவது ஒருத்தவங்க சர்ப்ரைஸாக ஒரு gift கொடுத்தா எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம்ல. எல்லாருக்குமே அது பிடிக்கவும் செய்யும். எனி ஃபெஸ்டிவல், பர்த்டே இந்த மாதிரி விஷயங்கள்ல யாராவது நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் நமக்கு இருக்கும். சர்ப்ரைஸை கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷமும் படுவோம் இல்லையா? ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இந்த வாழ்க்கை, இந்த லைஃப் நமக்கு ஒரு ஒரு நிமிஷமுமே சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குது. ஒரு ஒரு நாட்களுமே நமக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான், புது நாட்கள் தான். ஆனால் அதை நம்ம எங்கேயும் அனுபவிக்க தவறிடுறோம் இல்லையா? இன்றைக்கி நைட்டு தூங்குறோம், நாளை காலையில் எந்திரிப்போமா இல்லையான்னு தெரியாது. எந்திரிச்சா அதுவும் சர்ப்ரைஸ் தான். அட பரவாயில்லையே, முழிச்சிட்டோம், நம்ம இருக்கிற இடத்துலையே தான் இருக்கிறோம், இன்னும் ஒரு நாள் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு அல்லது இயற்கை நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு நினச்சா அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான். எந்திரிக்கலையா, பாதி பேருக்கு நமக்கு எந்திரிப்புமாங்கிற உறுதி இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம எந்திரிக்காம தூங்கிட்டு எந்திரிக்கவே இல்லைனாலும் கூட அதுவும் சர்ப்ரைஸ் தான். இதுவரை இந்த பூமியில இருந்தோம், புதுசாக ஒரு உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், புது இடம், அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, அதுவும் நமக்கு இயற்கை கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான். ஆனால் நம்ம அதை வச்சுட்டு கொண்டாடணும். ஆக்சுவலாக கொண்டாடுறது இல்லை, திண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த லைஃபே பாருங்களேன், ஒரு பிஸ்னஸ் மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி, ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி தான் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம பண்ணலை. வரும்போது வெறும் கையோடு தானே வந்தோம் நம்ம எல்லாருமே. அப்போது இந்த பிஸ்னஸில், இந்த லைஃப்ங்கிற ஒரு பிஸ்னஸில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம பண்ணலை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணாத இந்த பிஸ்னஸில் எது வந்தாலும் நமக்கு லாபம் தானேங்க, எது வந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எது வரும்போது நிறைய எடுத்துகிட்டு வந்த மாதிரி, இங்கேருந்து போகும்போது நிறைய ஏதோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி நமக்குள்ளே ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு ஐடியாலஜிஸ்ட் நிறைய 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 ஐடியாலஜிஸ்ட் வச்சுருக்கோம் நமக்குள்ளே. வரும்போது எப்படி வெறும் கையோடு வந்தோமோ அதே மாதிரி போகும்போது வெறும் கையோடு தான் போவோம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத இந்த பிஸ்னஸில் என்ன கிடைச்சாலும் அது நமக்கு ப்ராஃபிட் தானே. அது சந்தோஷமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எது கிடைச்சாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஒன்றுமே கிடைக்கிறனாலும் நமக்கு இழக்க போகிறது ஒன்றுமே இல்லைங்க, ஏன்னா நம்ம எதுவுமே கொண்டு வரல. ஸோ இன்றைக்கி இந்த உணவு கிடச்சிருக்கு, இன்றைக்கி இந்த காற்று கிடச்சிருக்கு, இன்றைக்கி இந்த ஒரு ஃபோன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, டெய்லி நாங்கள் சண்டை போடுறோம், சண்டை போட்டு அழுதுட்டுருக்குறோம், அதுவும் கிஃப்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதுவும் கிஃப்ட் தாங்க. பிறக்கும்போது நம்ம எந்த உறவுகளோடையும் பிறக்கல, தனியாக தான் பிறந்தோம். நமக்கு இன்னைக்கு ஒரு உறவு இருக்குது, ஸ்பௌஸோ, அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ, யாரோ ஒருத்தவங்க இன்னைக்கு நமக்குன்னு ஒரு உறவு வந்திருக்கிறாங்க. அது பெரிய கிஃப்ட் தான். அந்த உறவு இருக்கிறனால தான் நமக்குள்ள சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வருது. ஸோ தட் அதுவும் ஒரு வகையான கிஃப்ட் தான். எதுவுமே கிடைக்காம தனியாக வந்த மாதிரி நம்ம தனியாகவே இந்த பூமியில் இருந்திருந்தோம்னா இந்த சண்டைக்கோ, இந்த திட்டுக்கோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ எதெல்லாம் நம்ம வருத்தம் நினைக்கிறோம், எதெல்லாம் கவலைன்னு நினைக்கிறோமோ அதுவும் கூட ஒரு விதமான கிஃப்ட் தான், இயற்கையால் நமக்கு கொடுக்கப்பட்டதுங்க. ஸோ இந்த லைஃப் பிஸ்னஸில் எத்தனை வருஷம் நம்ம இருக்க போகிறோம் தெரியல. இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ், ஒருத்தர் 50 வருஷம், ஒருத்தருங்க 100 வருஷம் கூட இருக்கலாம். பட் ஒன்றுமே கொண்டு வராமல், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாத இந்த லைஃப்பில் கிடைச்ச ஒரு ஒரு விஷயத்தையும் கிஃப்டாக பார்க்க ஆரம்பித்தோம்னா கிராட்டிடியூட் தவிர வேறு எதுவுமே மிஞ்சாதுங்க. ஸோ கிடைச்ச அத்தனைக்கும் நம்ம நன்றி சொல்லி கிராட்டிடியூடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் live our life before leaving from here. அதாவது இங்கேருந்து போகிறது நினச்சே எல்லாரும் பயந்துட்டு இருக்கோமே தவிர, சம்டைம்ஸ் பயப்படுறோம், அல்லது போகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சேர்க்கணும், இது வாங்கணும், அது பண்ணணும் எங்கெங்கேயும் நினச்சி ஓடிட்டு இருக்கோம். இந்த மொமெண்ட்டில் நம்ம இருக்கிறது இல்லை. நம்ம முன்னோர்கள் ஒரு அழகாக ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. நம்ம விநாயகர் வச்சு ஒரு கதை சொன்னாங்க. விநாயகருக்கு சனி பகவான் வந்தாராம். அவரை சனி பகவான் பிடிக்கிறதுக்கு வந்தப்போ விநாயகர் சொன்னாராம், இல்லைப்பா எனக்கு ஒரு நாள் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடு. நம்ம எல்லாத்தையும் கேட்போம் இல்லையா, ஒரு நாள் எக்ஸ்கியூஸ். அது மாதிரி விநாயகர் சொன்னாராமா. அப்போ அவர் சொன்னாரா, ஓ அப்படியா, சரி நீ கேட்கறதுனால இன்னைக்கு ஒரு நாள் தரேன், ஆனால் கண்டிப்பாக நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னாராம். விநாயகர் சொன்னாரோ, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ எழுதி முன்னாடி நீ போகிறக்கு முன்னாடி நான் எழுதி வச்சிடறேன் கதவுல அப்படின்னு. ஸோ இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதி இந்த விநாயகர் முன்னாடி, அவங்க விநாயகர் வீட்டு முன்னாடி கதவுல வச்சுட்டாராமா. சரி நம்பிட்டாங்க, சனி பகவான் நம்பிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வராங்க. அடுத்த நாள் காலையில் வரும்போதும் அவர் போர்டில் வாசிக்கும் போது என்ன இருந்தது, இன்று போய் நாளை வா, ஓ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரணும் போல. இப்படி டெய்லி போயிட்டு வரும்போதும் அதே மாதிரி தான் நடக்கும் ரிப்பீட்டடா. அப்படின்னா இந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைக்குங்கிறது வரவே வராதுங்க. நம்ம என்ன செய்யணும்னு நினச்சாலும் சரி, யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, அல்லது நம்ம பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினச்சாலும் சரி, இன்னைக்கே வாழ்ந்துடலாம். லிவ் டுடே, அவ்வளோதான். லிவ் இன் த ப்ரெசன்ட் தான். ப்ரெசன்ட் மட்டும்தான் இருக்குது, இன்றுங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர நாளைங்கிற ஒன்று இல்லவே இல்லை லைஃப்பில். ஆனால் நம்ம எல்லாருமே அந்த நாளையை நோக்கி அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அப்படி 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்யூச்சரை நோக்கி, ஃப்யூச்சரை நினச்சிட்டு ப்ரெசண்ட்டை வாழாமல் இருக்கிறோங்கிறது தான் உண்மை. ஸோ லிவ் அவர் லைஃப் பிஃபோர் லீவ் ஃப்ரம் ஹியர்.
வெறும் கையோட வந்தோம், வெறும் கையோட தான் போகிறோம். அதுக்குள்ளே கிடைச்ச அத்தனை சர்ப்ரைஸையும் அத்தனை கிஃப்டையும் அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த மொமெண்ட்ல வாழ்ந்து பார்க்கலாமே. திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.